இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் தமிழர் கட்சியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நிலையில் அந்த இரு கட்சி தலைவர்களிடையே கடும் கருத்து மோதல் வெடித்திருக்கிறது. இது தொடர்பான அவர்களுடைய பேச்சை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதுதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்புவதுதான் உண்மை. அதில் சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் கூட கொஞ்சம் பேரை அனுப்பி வைக்கிறேன், சேர்த்துக்கணும். வேற ஏதாவது? அதாவது பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக நீங்க விமர்சனம் செய்து வரும்போது அந்த மேடையே பெரியார் முன்னிலையிலே வந்து சேர்ந்து அதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க, நாங்க விளக்கிட்டோம். இப்ப இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பெரியார்னு, ஏன்னா அந்த பெரியாரை முன்னிறுத்தி அது ஒரு பின்னாடி ஒளிஞ்சிருக்க வேண்டிய தேவை திராவிடர்களுக்கு தேவைப்படுது. அதனால நீங்க வச்சுக்கிறீங்க, நீங்க பெரியாரை தயவு செய்து வச்சுக்கிறீங்க. அந்த சிலையை அப்படியே தூக்கிட்டு ஈழோட இடைத்தேர்தலுக்கு வாங்க, நீங்க வாங்க, வந்து பெரியார் அப்படி வச்சுக்கிறீங்க. பெரியாருடைய கோட்பாடெல்லாம் பேசி ஓட்டுக்கலுங்க. அதான பெரியாரை போற்றுவது, அதான பெரியாரை மதிப்பது. பெரியார் படத்தை வீடு கொடுத்து ஓட்டுக்கலுங்க, காந்தி படத்தை கொடுத்து கேட்கக்கூடாது. புரியுதா? அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்தில் பெரியாரை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்கு? எதுக்கு உங்களுக்கு பெரியார் தேவைப்படுறாரு சொல்லுங்க. எதுக்கு தேவைப்படுறாரு? எங்களுக்கு தேவைப்படல. வச்சுக்க, கோயிலில் வச்சு பூஜை செய்ய, 5 வேளை பூஜை கூட போய், அனுதினம் கிடா வெட்டி கூட பொங்க வை, எனக்கு தேவையில்லை. பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ சீமான் அவர்கள் முழுமையா படிக்கவில்லை, அதனாலதான் இந்த விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரன் சொல்லுவான். அம்பேத்கரை முழுமையா படிச்சவன் பெரியாரோட ஒப்பிடுவானா? சூத்திரங்கிறவன் யாருன்னு அம்பேத்கர் சொன்னதுக்கும் பெரியார் சொல்றதுக்கு யாரு? 75, 85, 80 விழுக்காடு இந்த நிலப்பரப்பு முழுமும் சூத்திர பட்டம் கட்டியிருக்கான். நீ பர்டிகுலரா என் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழன் தாசி மகன், தமிழன் வேசி மகன், நீ தமிழனை மட்டுமே சூத்திரன் எழுதியிருக்கா? சாஸ்திரம் எழுதியிருக்கா? எதுக்கு என்னைய மட்டும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண? நீ சூத்திரர்கள் அப்படின்னா தமிழர் மட்டும் சூத்திரன்னு சொல்லப்படுதா? என்னை மட்டும் ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். என்னை மட்டும் ஏன் சொல்லணும்? உன் நோக்கம் என்ன? மேடையில் ஏறினா பெரியோர்களை, தாய்மார்களை முன்னாடி இருக்கிற அன்னைக்கே கல்லையும் செருப்பை விட்டு எரிஞ்சிருந்தா சரியா இருந்திருக்கும். விமர்சனத்துக்கு பின்னாடி பிஜேபி உங்களை வந்து இயக்குது, பிஜேபியோட பி டீம் அப்படியான விமர்சனம். படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சல் இருக்கான்ல, அப்ப பின்னாடி பிஜேபி தான் இருந்துச்சா? ராஜாஜியோட கூட்டணி வச்சு அறிஞர் அண்ணா அரியணை ஏறினார்ல, அன்னைக்கு பிஜேபி தான் இருந்ததா? பிஜேபி தயவுல வாஜ்பாய் அதுகளை தலைமையில 5 வருஷம் கூட்டணியில் இருந்த கட்சி இதை சொல்லாமா? பிஜேபியின் தாய்க்கலங்க சனசங்கோட கூட்டணி வச்ச பேரறிஞர் அண்ணாவுடைய பெருந்தகை கட்சியை நடத்துற பெருமக்களுக்கு சொல்லலாமா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே, ராபின் சர்மாவை கூட்டிட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுங்க, எனக்கு நான் ஆட்சிக்கு வர்றேன்னு சொல்லி கேட்கிற என்னையே பேசலாமா? தமிழேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும், தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழி மீது, தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும், பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்று இருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்குறி சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனிமனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை, தனிமனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை. அவர் கருத்து வைத்தா எதிர்கருத்து வைக்கலாம். அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம், அவதூறு. அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு, அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு. அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்று இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக, இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது, அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய
திராவிடம் என்கிற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்தியலை, மாநில சுயாட்சி கருத்தியலை, சம மேம்பாடு கருத்தியலை, சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கரத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். பொதுவுடைமை இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து பெரியார் இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார், பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம் தமிழ் இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார், இளமலர்ந்தால் ஈழமலர் என்று ஜெயலலிதாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினார், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோளில் நின்று சர்க்கஸ் காட்டினாய், இப்போது குருமூர்த்தி RSS தோளில் நின்று சர்க்கஸ் காட்டுகிறாய். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSSின் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கருத்து முரணாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.